கன்னியாராசிக்காரர்கள் 6ஆம் இடத்தில் இருந்த சனி 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது கண்டக சனி. கண்டக சனியில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் மேல்மலையனூர் செல்வதும், ஞாயிற்றுக்கிழமை இஷ்டப்பட்ட அம்மன் வழிபாடு, அம்மனுடைய பாடல்கள், துர்க்கை கவசம் கேட்பதெல்லாம் கன்னிக்கு நன்மை தரும். சர்வ சத்ரு நாசம், சர்வ ரோக நாசம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி என்பவன் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக உடன் இருப்பவர்களை யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். அப்படி உங்களுக்கும் அவர்களுக்கும் பகை இருந்தாலும் சமாதானம் வெள்ளை கொடி காட்டிவிட்டு சரண்டராயிட்டு கொள்ளுங்கள். நன்மை ஏற்படுத்தி தரும். கோளர் பதிகத்தை கேட்பதோ, சொல்வதோ, அல்லது யூடியூபில் கேட்பதோ, அலெக்சாவில் கேட்பதோ மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக கை கட்டியது வாய் கட்டவில்லை என்று ஏற்பட்டுவிடும். கவனமாக இருங்கள். சர்வ சத்ரு நாசம், வேற்றுமொழியில் அதிகமான அனுகூலங்கள் ஏற்படுவது, வேற்று மதத்தினரால் ஆதாயம் பெறுவது, கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, பிரிந்த தம்பதியினர் ஒன்று ஆறக்கூடிய அமைப்பு, திருமண தடை, புத்திர சந்தான தடை, சுபகாரிய தடைகள் எல்லாம் ஜூன் மாதத்திலிருந்து அணிவகுத்து தயாராக இருக்கிறது உங்களுக்கு செய்வதற்கு. அதை சரி செய்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள்.